நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும். இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, பரவாயில்ல, இப்போ நாம் எதாவது ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும். அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி என்ன யோகம் ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துலனாக்கா, மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது. மங்கள மகாலட்சுமி, மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா. மங்கள மகாலட்சுமினா சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பணம் யார் தரணும்? குரு தரணும். அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார். டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே குரு இருந்தால் தான், குரு பார்த்தா தான், குரு சொன்னால் தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், இல்லை பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்க முடியாது. அப்போ ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார். இப்போ குரு உச்சமடைந்து அதே போல் இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில், பொதுவாக இது 4 வருடம் சனி தனிச்சு இருந்தார், கேந்திரத்தில் குரு இருந்தார், பிரயோஜனமே இல்லை. வீண் கலகம்தான் ஏற்பட்டது, வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது. நிறைய குடும்பங்களில், நிறைய தொழிலில் கலகம் கலகம் கலகம். சனி கேந்திரத்தில் குருவுக்கு 4-10 உட்காந்துருந்தாங்க, எந்த நன்மையும் நடைபெறவில்லை. எல்லா இடத்துலையும் கலகம், வீண் பழி, அவமானங்கள். இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும். அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இதன் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும். இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட சரியில்லாமல் இருந்தது. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பணம் யோகம், பணம் வரும் யோகம். யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது? பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால், இப்போ அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் இங்கே 3 கோணங்களும் வலுத்திருக்கு சார். இங்கே பாருங்கள், கடகத்தில் குரு உச்சம், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு, கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் 5-9 கூடையவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்துக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் சுக்கிரன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற, ஒரு நிர்வாக திறமை பெற்ற ஒரு யோகம். அதிகாரம், திறமை, அதோட கூட ஆளுமை திறன், அதோட இதெல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம், பணங்காசு, இது 3ம் ஒரே இடத்துல இருக்குது. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இதோட கூட சனியும் பார்த்துக்கிறார். அப்போது இந்த 5 கிரக அமைப்பு, சனி, குரு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன்ற அந்த 5 கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை, தன வரவை தரப்போகிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு பணம் வரப்போகுது? யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது? பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு
4வது இடத்துல தான் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம். நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள் சிம்ம ராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், சிஇஓ ரேஞ்சில், ஜிஎம், டைரக்டர், அது மாதிரிலாம் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக தொழிலதிபர்கள், பிஸ்னஸ்மேன், மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் உயர் பதவிகள் என்ன உண்டோ எல்லாம் சிம்ம ராசியில் தான் இருக்குது. பில்டர்ஸு, கனிம வளங்கள். அப்போ இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும்னா அது சிம்ம ராசியை தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சினிமா கொடிகட்டி பறக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய மீடியா துறையில் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதனுடைய தலைவர்கள், டைரக்டர்ஸ், இவங்களாம் கூட மீடியா துறையில் கூட நம்ம பார்க்குறோம். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, என்னதான் உங்கள்கிட்ட கோடி கோடியாக பணங்காசுகள் இருந்தாலும், இது வந்து நான் சொன்ன ஒரு ஹையர் ரேங்க். இதிலே சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க, நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க. அப்போ என்னதான் ரொட்டேஷன்ஸ் இருந்தாலுமே கூட இந்த ஃபண்டு டிமாண்டு பற்றாக்குறை என்பது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அன்னைக்கு கூட நம்மகிட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு அன்பு நண்பர். நம்ம தமிழ்நாடுல நிறைய இடங்களில் அவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அந்த ஊர் கூட இப்போ நான் சொல்ல போகிறது சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க. ஸோ நல்லா அசட்ஸ் இருக்குது, நல்லாவே ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து. அர்ஜெண்ட்டாக இப்போ நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். ஒரு 300 கோடி ரூபாய்க்கு லோன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அது சேங்ஷன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்காக நம்மகிட்ட வராங்க. அப்போது இந்த பதிவு போடுவதற்கு அந்த அன்பு தெய்வம் ஒரு காரணம். ஏன்னா அவங்களுக்கு சொன்னதை வச்சுட்டு அப்புறம் அவர் நம்மகிட்ட சொன்னார். அந்த நண்பர் அன்பு தெய்வம் அவர் சொன்னாங்க, சாமி நீங்கள் இதை வந்து சிம்மராசியில் நம்மளை போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, உங்கள் பதிவை நிறைய இப்போ நான் பார்த்த மாதிரி எத்தனை பேர் சாமி பார்ப்பாங்க, நீங்கள் இது கொஞ்சம் ஒரு பதிவாக போட்டுருங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தவரே அவர் தான். அப்போது சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொழில் அமைப்புகளில், தொழில் துறையில் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், காசு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்காது. சில பேர் தன் காசையே பிறர் இடத்துல கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க, வாங்க முடியாது அவன்கிட்ட. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை இன்னொருத்தருகிட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறது இருக்கே, கொடுப்பான்னு கேட்கறது இருக்கே, அது கொடுமையிலும் கொடுமை. அந்த மாதிரியும் நடக்கும். இல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் எப்போ வேணாலும் கேட்பான், நம்ம திடீர்னு கேட்டு நம்மளை வற்புறுத்துறாங்க, சாமி இப்போ நம்மளால் கொடுக்க முடியல, அந்த மாதிரியும் சில இடங்களில் நடக்கும். அப்போது வேறுபட்ட பண கஷ்டங்கள், டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அதான் சொன்னேன், ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இது வேறுபடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக, அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பினாமிஸாக இருக்கலாம், பிறர் பணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள். அவங்க பினாமிஸ்னால் அதான் அர்த்தம். மற்றவங்களுடைய வீடு பணம் காசுகளை காபந்து பண்ணுறவங்க, செக்யூரிட்டிஸ், அப்படி தான் சர்வீஸ் தான் அவங்க. இப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இருக்கலாம். அப்போ இதில் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்குமே ஆனால், நீங்கள் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சாமி, ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை வீட்டிலேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி,
கேட்ரிங்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது ஐயா அவங்க கேட்ட மாதிரி எனக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகணும், எனக்கு அந்த லோன் சீக்கிரமாக கிடைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னா, குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு சில அபிஷேகங்கள்லாம் செய்ய சொன்னோம். தேன் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஐயா அவங்க சொன்னாங்க, இல்லை சாமி நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. நம்ம இங்கே செய்து அவங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சி அனுப்பினோம். அதே போல் அவங்க கேட்ட லோனும், ரிஜெக்ட் ஆன லோனும் அவங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு. அதுதான் பெரிய விஷயம். இப்போ இதுக்கு தனியாக ஏஜென்ட்ஸும் இருக்காங்களாம். 250 கோடி, 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி, இந்த மாதிரி பெருசாக லோன் வாங்கி தரத்துக்குன்னு ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க. அப்போது அவங்க சக்ஸஸாக வெற்றி பெற்று எந்த ஏஜென்ட்டை வந்து சிம்மராசிக்கு வாங்கி கொடுத்தாரோ அந்த ஏஜென்ட்டு நம்ம இடத்துல திரும்பவும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சார் சொன்னார், இந்த கல்வி நிறுவனம் பேர் சொல்லி அவங்க சார் சொன்னாருங்க சார், நான் தான் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் சார், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க திரும்பவும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு சிம்மராசி என்பவர்களே உங்களிடத்துல பண பலம், படை பலம், சொத்து பலம் அல்லது குடும்ப பலம் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட வருமானம் பத்தாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சட்ட சிக்கல் உங்களுக்கு இருக்கும், ஏதோ ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் அறிவேன். அப்போ அந்த மாதிரியான கஷ்டம் உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த தனயோகம் உங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது நடக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா. அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது. ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம், குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால் பிரசன்னம், ஜோதிடம், தேவ பிரசன்னம், ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள், அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள். அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும், கைராசியான முறையில் செய்து தரப்படும். நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.